கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய சிறப்பு இஸ்முகளுடைய ஒரு தொகுப்பை தான் பார்க்க போறோம். இது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அஸ்மால் உஸ்னாவை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அப்பவே சொல்லியிருந்தாங்க, எந்தெந்த இஸ்முகளுக்கு என்னென்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியறது இல்ல, தினமும் ஓதக்கூடிய முக்கியமான இஸ்முகளை ஒரு தொகுப்பாக சொல்லுங்க, ஒரு 10 இஸ்முகளை ஒரு தொகுப்பாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோல நம்ம அதை தான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு சில இஸ்முகள் இருக்கு. இந்த இஸ்முகள் பார்த்தீங்கன்னா எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இருக்கக்கூடிய அனைவருக்குமே பலன் தரக்கூடிய இஸ்முகளாக இருக்கு. எல்லா இஸ்முகளுமே நமக்கு அல்லாஹுடையது, சிறப்புடையது தான், நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக இருக்கும். அதுல பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு தொடர்ச்சியாக ஒரு நாள் முழுவதும் ஒரு வாரம் முழுவதும் அவங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் தேவைப்படுமோ அதை உள்ளடக்கி தரக்கூடிய இஸ்முகள் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 25 இஸ்முகளை தான் நம்ம இந்த வீடியோல ஒரு தொகுப்பா பார்க்க போறோம். இதுல இருக்கிற ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதா இருக்கும், ஒரு வார்த்தை தான் இருக்கும். ஆனா இது எல்லாமே உங்களுடைய ஒவ்வொரு தேவைக்கும் நேரடியாக பதிலளிக்கக்கூடிய இஸ்முகளாக இருக்கு. அதனால இந்த இஸ்முகளை ஒதுக்குங்க. முதல்ல நம்ம இஸ்மு என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பலன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம் இந்த 25 இஸ்முக்கும். அதுக்கப்புறம் அதை எப்படி ஓதணும், எவ்வளவு ஓதணும், எந்த நேரத்துல ஓதணும் அப்படிங்கிறதை கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நம்ம அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்பதான் மற்றவங்களுக்கும் காமிச்சு அவர்களும் இதை ஓதி பலனடைகிறதுக்கு நீங்க ஒரு காரணமாக அமையலாம். ஃபர்ஸ்ட் இஸ்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இஸ்முகளுடைய ஒரு சிறப்பை மட்டும் சொல்லிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்விற்குன்னு சொல்லி அழகிய திருநாமங்கள் 99 இருக்குது. அதை யார் மனப்பாடம் செய்து கொள்றாங்களோ அவங்க சொர்க்கத்தை அடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அல்லாஹுடைய இஸ்மை மனப்பாடம் செய்வது சொர்க்கத்தையே தரக்கூடிய அமலாக இருக்கு. அது மட்டும் இல்ல, அல்லாஹுடைய இஸ்மை கொண்டு நீங்க அவனை அழைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளிப்பான். அதாவது நம்மளை யாராவது கூப்பிடும் போது, நம்ம பேரை சொல்லி கூப்பிடும் போதோ இல்ல நம்மளை தனித்துவமா கூப்பிடும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு பதில் கொடுப்போம். இல்ல இதே பொதுவா கேட்கும் போது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது, குறிப்பிட்டு கேட்கும் போது அது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். அதனால அல்லாஹ்விற்கு அவனுடைய பெயர் சொல்லி அழைப்பது அவனுக்கு ரொம்பவே விருப்பமானது. அப்படி பெயர் சொல்லி அழைக்கும் போது அவனுக்கு பல பெயர்கள் இருக்கிறதுல அந்தந்த தேவைக்குன்னு இருக்கக்கூடிய பெயர்களை சொல்லி அழைக்கும் போது அந்தந்த குணத்தை கொண்டு நமக்கு அல்லாஹ் உதவுவான். இப்ப நம்ம இஸ்முகளை பார்க்கலாம். அதுல முதல் இஸ்மு என்ன தெரியுங்களா? யா அல்லாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மு தான். இது பாத்தீங்கன்னா உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹுடைய அனைத்து இஸ்முகளும் இருக்கு பாருங்க, நமக்கு தெரிஞ்ச தெரியாத குர்ஆன்ல கொடுக்கப்பட்டுள்ள இன்னும் மறைக்கப்பட்டுள்ள இஸ்முகள்லாம் இருக்கு பாருங்க, அது அத்தனையுடைய உள்ளடக்கம் தான் இந்த ஒரு யா அல்லாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மாக இருக்கு. அதனாலதான் இதை இஸ்முல் அஹ்லம், திருநாமத்துடைய தலையாய திருநாமம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. யார் இந்த ஒரு இஸ்ம ஓதுறாங்களோ அவங்க எல்லா இஸ்மையும் ஓதிய நன்மையும் சிறப்பையும் இந்த ஒரு இஸ்மிலே பெறாங்க. அதனாலதான் அல்லாஹும் நமக்கு இந்த இஸ்மை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கான் தன்னை அழைப்பதற்காக. நம்ம எல்லாருமே அவனை இப்படிதானே அழைக்கிறோம், அல்லாஹுன்னு சொல்லி. அதுதான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே நம்பர் 1 சிறப்பான இஸ்மா இருக்கு. இன்னும் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வருவதனால நமக்கு இம்மை மறுமையுடைய அனைத்து வித தேவைகளையும் அல்லாஹு பூர்த்தி செய்து கொடுக்கிறான். நாம இப்படி அழைப்பதை அல்லாஹு மிகவும் நேசிக்கிறான்னு சொல்லி ஆலிம்கள் சொல்றாங்க. அப்ப முதல்ல நீங்க ஓத வேண்டிய இஸ்மு யா அல்லாஹு. அடுத்த இரண்டாவது இஸ்மு பாருங்க, யா குத்தூசு. யா குத்தூஸ்னா பரிசுத்தமானவன் அர்த்தம். அல்லாஹுக்கு தன்னை புகழ்றதுலயே ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா சுபஹான் அல்லான்னு சொல்லி புகழ்றதுதான். ஏன்னா அது பரிசுத்தமானவன் அர்த்தம். அப்படின்னா அவனை பரிசுத்தமானவன், தூய்மையானவன் சொல்வதை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்படி அவனை திருப்திப்படுத்தக்கூடிய இந்த யா குத்தூசு, நீதான் தூய்மையானவன், பரிசுத்தமானவன், உன்னை விட யாருமே இங்க பரிசுத்தமானவர்கள் இல்லை அப்படிங்கிறதை சொல்றதுனால நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் குறைவின்றி நடத்தி கொடுப்பான். நமக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, அதுல ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குல்ல, அந்த குறைகளை எல்லாம் நீங்க இந்த இஸ்மை ஓதுறதுனால காரியங்கள்ல குறைவுகள் இல்லாம இருக்கும். அடுத்த இஸ்மு பாத்தீங்கன்னா யா மாலிக். அப்படின்னா மன்னன் அல்லது அரசன் அர்த்தம். அப்படின்னா அல்லாஹுதான் மன்னனாக அரசனாக இந்த உலகத்துக்கே 7 வானத்துக்கும் பூமிக்கும் அனைத்துவற்றுக்குமே அல்லாஹ் அரசனாக இருக்கிறான்னு சொல்லக்கூடியதுதான் யா மாலிக். அப்படி நம்ம ஓதுவதனால நமக்கான மரியாதையை அல்லாஹ் அதிகமாக்கி கொடுப்பான். மனிதர்களுடைய உள்ளத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு அன்பு கிடைக்கும். நிறைய பேத்துக்கு பார்த்தா நம்ம மரியாதையா இருக்கணும், கௌரவமா இருக்கணும், எல்லாரும் நம்ம மேல ஒரு அன்பா இருக்கணும், நம்மளை பார்த்தாவே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல நம்ம ஆசைப்படுவோம்ல, நமக்கான அந்த உயர்வை தரக்கூடியது இந்த யா மாலிக். அடுத்த இஸ்மு பாத்தீங்கன்னா யா ரஹ்மானும். அப்படின்னா அளவற்ற அருளாளன் அர்த்தம். அடுத்த ஒரு இஸ்மு பார்த்துட்டு நம்ம ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம அர்த்தம் பார்த்துடலாம். ஏன்னா இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான பலன் தான். அடுத்த இஸ்மு தான் யா ரஹீம். அப்ப நம்ம பார்த்த யா ரஹ்மானும் யா ரஹீமும் பாத்தீங்கன்னா எப்போதுமே
சேர்ந்து வரக்கூடிய இஸ்மாக இருக்கு. குர்ஆன்ல எடுத்துட்டீங்கன்னா எல்லா சூறாவிலையும் முதல்ல இந்த இஸ்முகள் இருக்கும். எங்க இருக்கும்? பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு வருதா? அதுல பிஸ்மில்லா கூட என்ன வருது? அர் ரஹ்மான் அர் ரஹீம்னு வருதா? அந்த அர் ரஹ்மான் தான் யா ரஹ்மானும், அர் ரஹீம் தான் யா ரஹீமும். நீங்க அர் ரஹ்மானுன்னு ஓதலாம், இல்ல யா ரஹ்மானுன்னு ஓதலாம், எப்படி வேணா நீங்க ஓதலாம். இந்த 2 இஸ்முகள் பார்த்தா அல்லாஹு எல்லா இஸ்மை விட பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கான். அதனாலதான் ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்துல கூட அல்லாஹ் இதை வைத்திருக்கான். ஒரு காரியத்தை ஒரு மனிதன் ஆரம்பிக்கணும்னா கூட இதை ஓதி விட்டு ஆரம்பிக்கணும். அப்படி அவன் ஆரம்பித்து விட்டான், அவனுக்கு என்னுடைய அருளையும் அன்பையும் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். சுபஹானல்லாஹ். அப்படி நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அல்லாஹுடைய அருளும் அன்பும் கிடைக்கும். இது ரெண்டுடைய அர்த்தமே அருளும் அன்பும் தான் அர்த்தம். அப்ப அல்லாஹுடைய அருளும் அன்பும் நமக்கு எதுக்கு தேவை? எல்லா காரியத்துக்குமே தேவை. எனக்கு நல்ல செல்வம் வேணுமா? அதுக்கும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் தேவை. நல்ல ரிஸ்க் வேணும், சாப்பாடு வேணும், நல்ல ஒரு வாழ்க்கை வேணும், நல்ல ஒரு நிலைமை வேணும், தினம் தினம் நான் நிம்மதியா இருக்கணும், தினமும் நம்மளுடைய நாட்கள் கடந்து போறதுக்கு கூட அல்லாஹுடைய அருள் தேவை. அதனால இந்த இஸ்மை ஓதுங்க. இது ரொம்ப பிரத்யேகமான இஸ்மு. இதை நியத் வைத்து ஓதி பாருங்க. எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் கூட அந்த தேவை நிறைவேறும். அடுத்த இஸ்மு யா அசீஸ். அப்படின்னா யாவற்றையும் மிகைப்பவனே அப்படின்னு அர்த்தம். நம்மளையோட உயர்வா இருக்கவங்களை பார்க்கும் போது தானே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு. பாரு, நம்மளையோட அவங்க வசதியா இருக்காங்க, நம்மளையோட அவங்க பாருங்க அழகா இருக்காங்க, நம்மளையோட நல்லா வாழ்றாங்க, நமக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு தான் மனிதர்கள் எப்பயுமே ஆசைப்படுவாங்க. எல்லாரையும் விட நான் அதிகமா இருக்கணும் தான் எல்லாருக்கும் தோணும். அப்ப யாவற்றையும் மிகைக்கக்கூடிய அல்லாஹ்வே அவனுடைய அந்த அழகிய பேரை கொண்டு நீங்க அழைக்கும் போது அல்லாஹும் உங்களை இந்த உலகத்துல நல்லதுல மிகைக்க செய்வான். மற்றவர்களை விட தீன்ல மிகைக்க செய்வான், செல்வத்துல மிகைக்க செய்வான், நல்ல வாழ்க்கையில மிகைக்க செய்வான், அறிவுல மிகைக்க செய்வான். அப்ப நான் நல்லா வரணும், எல்லாரையும் விட நல்ல நிலைமையில இருக்கணும், எல்லாரையும் விட நானும் உயர்ந்தவங்களாக இருக்கணும், யாருக்கும் இறங்கி நான் போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது இந்த இஸ்மை ஓதி வருவதனால நம்ம எல்லாரையும் விட மிகைத்திருப்போம், எல்லாரையும் விட நம்ம நல்ல நிலைமையில இருப்போம். யாரையும் பார்த்து ஏங்குற நிலைமையில நம்மளை அல்லாஹ் வைக்க மாட்டான். அது இந்த காரியம் அந்த காரியம் எல்லாம் கிடையாது. எல்லா காரியத்துக்குமே அல்லாஹ் நமக்கு ஒரு உயர்வை தருவான். அதுதான் யா அசீஸ். அடுத்த இஸ்மு யா ஜப்பாரு. இது எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய இஸ்மு. யா ஜப்பாருன்னா வம்பர்களை அடக்குபவன் அர்த்தம். இது எதுக்காக ஓதுறதுன்னா எல்லா மனிதர்களுக்குமே கெடுதல் செய்யக்கூடியவங்க யாராவது இருப்பாங்க. யாராவது கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பொறாமப்படுவாங்க, போட்டி போடுவாங்க, சண்டை போடுவாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, உங்கள்கிட்ட அத்துமீறின காரியத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்மளால எதுவுமே செய்ய முடியாம இருக்கும்ல, அந்த மாதிரியான எதிரிகளுடைய பாதுகாப்புக்காக நம்ம இது ஓதணும். இதனால இதை நீங்க வளமையாக ஓதி வருவதனால உங்களுடைய எதிரிகள் எப்போதும் வெல்ல மாட்டாங்க. அல்லாஹ் உங்களை வெல்ல வைப்பான். அது மட்டும் இல்ல, யாரும் உங்களை ஏமாற்றுறதுக்கோ இல்ல ஏதாவது கஷ்டப்படுத்துறதுக்கோ முயற்சி பண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் உங்களை உயர்த்தி விடுவான். இது நமக்கு தேவையா இல்லையான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா யா பாரி உ. இது பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா நிறைய பேர் குழந்தைக்காக ஒரு இஸ்மு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இது குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய இஸ்மு. அவங்க மட்டும் இது ஓதிக்கோங்க. யாருக்கு தேவையோ. யா பாரிஹு ஆத்மாவை அமைப்பவன் அர்த்தம். இதை அதிகமாக ஓதி வருவதனால அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சந்ததியை வழங்குவான். அடுத்தது பாத்தீங்கன்னா யா கஃபாரு. கஃபாருனா பிழை பொறுப்பவன் அர்த்தம். நமக்கு பாத்தீங்கன்னா அமல்கள்லயே சிறந்த அமல் என்ன தெரியுங்களா? அல்லாஹ்விடத்துல நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறதா அல்லாஹுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால அல்லாஹ்விடத்துல நம்ம செய்த பாவத்தின் காரணமா தான் நம்ம நிறைய கஷ்டங்களை பட்டுட்டு இருக்கோம், நம்ம தேவைகள் நிறைவேறாம இருக்கு. அப்ப நமக்கு எத்தனை துவா கேட்டாலும் நம்மளுடைய துவாக்கள் கபூலாக மாட்டேங்குதா? யா கஃபாரு நீங்க தினமும் ஓதி வருவதனால அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து பாவத்துக்கு பகரமாக நன்மை எழுதி உங்களுக்கு காணாத புறத்திலிருந்து ரிசுக்கை வழங்கி உங்களுக்கு என்ன பண்ணுவான்? நீங்க கேட்கக்கூடிய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். அப்ப நம்ம தேவைகள் நிறைவேறுவதற்கு இது ஓதலாமா அது ஓதலாமான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த இஸ்முலேயே பாத்தீங்கன்னா அதற்கான வழிகளை அல்லாஹ் வைத்திருக்கான். அதனால அல் கஃபாரு மன்னிப்பவனேன்னு சொல்லி அல்லாஹ்வை தொடர்ச்சியாக அழைத்துவாங்க. நிச்சயமாக உங்களுடைய எல்லாவற்றையும் மன்னித்து அல்லாஹ் உங்களுக்கு நல்ல நிலைமையை உண்டாக்குவான். அடுத்தது யா வஹாபு. வஹாபுனா கொடையாளன்னு அர்த்தம். நமக்கு அல்லாஹ் என்ன சொல்றோம்? கொடை கொடுக்க சொல்றோம். அல்லாஹுடைய கொடையின்றி நாம் என்ன பண்ண முடியாது? இங்கே செல்வந்தர்களாக வாழ முடியாது. எல்லாருக்கும் காசு தேவை, எல்லாருக்குமே வறுமை ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு, கடன் தொல்லை இருக்கு. நீங்க அல்லாஹ்விடத்துல இந்த இஸ்மை நியாயமாக ஓதி பாருங்க. அல்லாஹ் உங்களுடைய கடனை போக்கி செல்வத்தை பெருக்கி வறுமையை நீக்கி தரித்திரத்தை ஒழிச்சு உங்களுக்கு பரக்கத்தை பொழிவான். அவ்வளோ சிறப்பான இஸ்மு இந்த யா வஹாபு. அடுத்தது பாத்தீங்கன்னா யா ரஸாக்கு. அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 இஸ்முகளுமே பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு இஸ்முகளாக இருக்கும். யா ரஸாக்குங்கிறது நம்ம என்ன சொல்லலாம்னா உணவளிப்பவன் அர்த்தம். அப்ப நம்ம அதுல கொடையாளன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அல்லாஹ் சொல்லிட்டோம். நீ கொடை கொடுப்பவன், எனக்கு நீ உன்னுடைய கொடையை வழங்குன்னு சொல்லிட்டோம். அது செல்வமாக இருக்கலாம், உணவா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ரஸாக்கு அப்படிங்கிறது ரிஸ்க் அளிப்பவன். அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு இஸ்மாக இருக்கு. இதை ஓதி பாருங்க, உங்களுக்கு ரிஸ்க்ல அவ்வளோ ஒரு பரக்கத்து இருக்கும். அடுத்த இஸ்மு பாத்தீங்கன்னா யா ஃபத்தாஹு.
ஃபத்தாஹுனா வெற்றி அளிப்பவன் அர்த்தம். வெற்றி அப்படிங்கிறது எந்தெந்த விஷயத்துக்கு தேவை, எல்லா காரியத்துக்கும் நமக்கு வெற்றி வேணும். இன்னைக்கு நம்ம இங்கிருந்து ஒரு காரியத்துக்கு வெளியூருக்கு போயிட்டு வரோம், நல்லபடியா போயிட்டு போன வேலையை முடிச்சுட்டு திருப்பி வரணும். அதுக்கு அல்லாஹுடைய வெற்றி நமக்கு உதவியா இருக்கும். அதுக்கு அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியம் செய்யும்போது, தொழில ஆரம்பிக்கும் போது, சமைக்கும் போது, இன்னைக்கு நாளுடைய பொழுதுல காலையில ஆரம்பிச்சா நைட் வரையும் எந்த ஒரு தோல்வியும் இல்லாம செஞ்சதெல்லாம் வெற்றியாக அமைறதுன்னு சொல்லிட்டு எல்லா காரியத்துக்குமே அல்லாஹுடைய வெற்றி தேவை. அந்த வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக யா ஃபத்தாஹ் இருக்கு. யா அல்லாஹ் நீயே வெற்றி அளிப்பவன், எனக்கு நீ வெற்றியை தந்தருள்வாயாக அப்படின்னு நம்ம கேட்கும்போது அல்லாஹ் மறுக்காம நமக்கு அந்த காரியத்துல வெற்றியை கொடுக்குறான். இங்க எல்லாருமே முயற்சி பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா முயற்சி பண்ற எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கிறது இல்ல. நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வெற்றி அல்லாஹ்வுடையதுல இருக்கு. அதை நம்ம இதை ஓதி பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா யா பாசித். யா பாசித்னா தாராளமாக கொடுப்பவன் அர்த்தம். அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, எனக்கு நீ தாராளமா கொடு, நீ நிறைய கொடுத்துருக்க, எனக்கு இருந்தாலும் தாராளமாக கொடுன்னு நம்ம கேட்கும்போது, நமக்கு இதுவரையும் என்ன கொடுத்துருக்கானோ அல்லாஹ், நமக்கு எல்லாருக்கும் வீட்டை கொடுத்துருக்கான், அல்லாஹ் நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்கான், வருமானத்தை கொடுத்துருக்கான், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கான். ஆனா அதுல எல்லாம் நமக்கு என்ன இருக்குது, இன்னும் ஒரு நல்ல வீடு வேணும், நல்ல ஒரு சொந்த வீடா வேணும். நான் வாடகை வீட்டுலதான் இருக்கேன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எனக்கு காசு வருது ஆனா பத்த மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் காசு வேணும்னு நினைப்பாங்க. எங்கிட்ட நகை இருக்கு ஆனா ரொம்ப கம்மி நகையா தான் இருக்கு, எனக்கு இன்னும் நகை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. எங்கிட்ட வேலை இருக்கு, இன்னும் ஒரு கௌரவமான வேலை வேணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப நீ கொடுத்துருக்க, அதை இன்னும் நீ தாராளமாக கொடு, கணக்கின்றி கொடு, நான் மத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நீ அள்ளி அள்ளி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஓதக்கூடிய இஸ்மாக இருக்கு. இதை ஓதி பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு தாராள தன்மை வரும். செல்வத்துல, நிம்மதியில, சந்தோஷத்துல நமக்கு ஒரு கஞ்சத்தனமே இல்லாம அப்படி தாராள பிரபுவாக நம்ம மாறுவோம். அந்த அளவுக்கு ஒரு தாராளத்தை தரும் இதை வளமையாக ஓதி வந்தால். அடுத்தது பாத்தீங்கன்னா அர் ராஃபிகு. யா ராஃபிகு அப்படின்னா உயர்த்துபவன் அர்த்தம். அல்லாஹ்வை நம்ம சொல்றோம், என்னை உயர்த்தி வைன்னு நம்ம கேட்கக்கூடிய இஸ்மு தான் இது. உயர்த்துறதுன்னா எதுல உயர்த்தணும், எல்லா நிலைமையில இருந்தும் நம்மளை உயர்த்துவான் அல்லாஹ். நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் உயர்த்துவான், நம்மளுடைய கண்ணியத்தை உயர்த்துவான். அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ, உங்களுக்கு ஒரு மனிதன் எதிலெல்லாம் உயர்ந்திருக்கணுமோ அத்தனை உயர்வையும் தரக்கூடியதாக இந்த ஒரு இஸ்மு இருக்கு. அதனால நீங்க இதை ஓதி அதனை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி யா முஹிசு, இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். மேன்மை அடைய செய்பவன் அர்த்தம். மேன்மை அடைவது அப்படிங்கிறது உலகத்துடைய தேவையே யார் இடத்துலயும் இருக்கக்கூடாது, யார்ட்டையும் நான் கையேந்த கூடாது, எல்லாரும் முன்னாடி நான் கண்ணியமா, கௌரவமா, மரியாதையா, அந்தஸ்தா இருக்கணும், என்னை ஒரு மேன்மை அடைய செய்ய அல்லாஹ் அப்படிங்கறக்காக யா முஹிசு ஓதிவாங்க. ஒரு சில இஸ்முகள் நம்ம சொல்லும் போது பார்த்தா இதுக்கும் அதுக்கும் ஒரே சிறப்புகள் வர மாதிரி தெரியும். அந்த ரெண்டையுமே நம்ம ஓதி வருவதனால அந்த சிறப்பை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் நமக்கு தேவையான இஸ்முகளை எடுத்து நம்ம ஓதுறோம். அடுத்தது யா லத்தீஃபு. யா லத்தீஃபுன்னா என்ன அர்த்தம்னா நுட்பமான அறிவுடையவன். அல்லாஹ்விற்கு மட்டும்தான் நுட்பமான அறிவு தெரியும். நம்ம எத்தனையோ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், நமக்கு அறிவு இருக்குன்னு நினைச்சுக்கிறோம், நம்ம எல்லா காரியத்தையும் பண்றோம். ஆனா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், சே இந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டுமே, இன்னும் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு தோணவே இல்லை பாரு அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. நம்ம அல்லாஹ்விடத்துல இதை ஓதி வரும்போது நமக்கு ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ் அதனுடைய நுட்பமான விஷயங்களை கூட காட்டி கொடுத்துருவான். நீ இப்படி செய்யாத, இப்படி செஞ்சேன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிப்ப, நீ இப்படி எல்லாம் செய்யி, இதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு நுட்பமான விஷயங்களை அல்லாஹ் காட்டி கொடுக்கும்போது நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி அடைவோம். அதனால நீங்க இதை ஓதிவாங்க, உங்களுடைய அறிவிலையும் ஒரு நல்ல ஒரு விஸ்தீரணம் கிடைக்கும். அடுத்து யா ஹஃபீலு அப்படின்னா பேணி காப்பவன் அர்த்தம். இது ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். காலையில எந்திரிச்சா நைட் வரையும் என்னென்னலாம் பாதுகாப்பற்ற விஷயங்கள் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. சும்மா வண்டியில போயிட்டு வந்தாங்க, கால் அடிபட்டு 6 மாசமா பெட்ல இருக்காங்கலாம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருந்தா அப்படி நமக்கு நடக்காது. எந்த ஒரு உயிரினத்துடைய தீங்கும் வராமல் இருக்கணும், யாரும் நமக்கு எந்த கெடுதலும் செஞ்சிடக்கூடாது, எந்த ஆபத்தும் விபத்தும் ஒரு மனிதனுக்கு நடந்துடக்கூடாது. எவ்வளவோ நல்லா இருப்போம், ஒரு நாள் ஒரு நொடியில அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும். அப்படிலாம் நடக்காம அல்லாஹ் என்னை பாதுகாத்து கொடு அப்படிங்கறதுதான் இந்த இஸ்மு. இதை நீங்க ஓதி வருவதனால உங்களுக்கு, உங்க குழந்தைகளுக்கு, உங்க கணவருக்குன்னு சொல்லிட்டு அனைவருக்குமே பாதுகாப்பு இருக்கும். அடுத்தது யா முஜீபு அப்படின்னா துவாவை ஏற்பவன் அர்த்தம். நம்ம அல்லாஹ்விடத்துல துவா கேட்கிறோம், அல்லாஹ் துவாவை ஏற்க மாட்டேங்கிறானே நம்ம வருத்தப்படுறோமே, அதே அல்லாஹ்விடத்துல நீதான் துவாவை ஏற்பவன்னு சொல்லி அழைத்து நீங்க அவனிடத்துல துவா செஞ்சா அந்த துவாவை அல்லாஹ் மறுக்க மாட்டான். நம்ம தினமும் துவா செஞ்சுட்டே இருக்குமா, கொஞ்ச நேரம் நீங்க யா முஜீபு ஓதி பாருங்க, உங்களுடைய துவாக்கள் எதையுமே அல்லாஹ் மறுக்க மாட்டான். அதனால நம்மளுடைய துவாக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்வதற்காக இந்த யா முஜீபு அப்படிங்கக்கூடிய இஸ்மை ஓதி வரணும். அப்ப இப்ப நம்ம பார்த்த இஸ்முகள்லாம் பார்த்திருப்போம். என்ன இஸ்மு, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய சிறப்பு என்னன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் எப்போ ஓதணும், எத்தனை தடவை ஓதணும் பாத்தீங்கன்னா, இஸ்முகளை பொறுத்தளவுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இந்த நேரத்துலதான் ஓதணும்னு வரல. எந்த நேரத்துல வேணா நீங்க ஓதலாம். ஒரு நாளுடைய 24 மணி நேரத்துல நைட்டு விழித்தாலும் கூட ஓதலாம். அப்ப இஸ்முகள் எந்த நேரம் வேணா ஓதலாம். ஒழு இருக்கணுமா, தொழுகை இருக்கணுமான்னு கேட்டா ஒழு இல்லாத பெண்களும் ஓதலாம், தொழுகை இல்லாத பெண்களும் ஓதலாம். நம்ம வேலை செய்யும் போது கூட நம்ம மனப்பாடமா இருக்கக்கூடிய இஸ்முகளை இந்த ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக
நம்ம அதிகமாக ஓதிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் எத்தனை முறை ஓதணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொன்ன இந்த சில இஸ்முகள் இருக்கு பாருங்க, அத்தனையுமே சிறப்பு மிகுந்தது. அதனால உங்களால முடிஞ்சா ஒரே தடவையில உட்காந்து 10 கூட ஓதலாம். இல்ல நான் வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இஸ்முகள் ஓதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இஸ்மு எடுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஓதலாம். கணக்குகள் வந்து முக்கியம் இல்லை. இஸ்முகளுக்கு எப்பயுமே குறிப்பிட்ட எண்ணிக்கை கிடையாது. ஆனா அதிகமாக ஓதுங்க. இஸ்முகள் ஓதுறது எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு இஸ்மு எடுத்து நீங்க ஒரு நிமிஷம் ஓதுனீங்கன்னாவே 50 தடவைக்கு மேல ஓதிடுவீங்க. அப்ப யோசிச்சுக்கோங்க. நம்ம சொன்ன எல்லா இஸ்முகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தினந்தோறுமே எல்லா தேவைகளுக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கும். அதனால இந்த தேவையை நியத்து வச்சுதான் இந்த இஸ்மு ஓதணும்னு இல்லை. நீங்க எதையும் யோசிக்காம இந்த இஸ்முகளை ஓதி வந்தாவே போதும். அதனுடைய பரக்கத்தாலே நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே ஒரு மனிதனுக்கு காலையிலிருந்து இரவு வரையும் அனைத்துமே கிடைச்சிரும். அப்ப நீங்க வளமையாக இந்த சிறப்புமிக்க இஸ்முகளை ஓதி வாழ்க்கையில பலனடைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.